ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மணி ஈவி, அதாவது இப்போது நித்தி9 செல்லை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு அதிகமான அமௌண்ட் போட்டு பெரிய பெரிய மிஷின்லாம் வாங்கணும். அதாவது சிங்கிள் செல்லாக சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி பார்க்குறக்கு நாம் வந்து ஒரு சிம்பிளாக கான்செப்டில் ஒரு 40 செல்லு சார்ஜ் ஏறுற மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது ஃபுல்லாக லோடு எடுத்து பண்ணிகிட்ருக்கு. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 செல் மட்டும் கனெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த 40 செல்லும் சார்ஜ் ஏறுற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கிறேன் 20 msல. இந்த எஸ்எம்பிஎஸில் வந்து ஒரு ஃபேன் வரும். நீங்கள் ஃபிட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து இந்த பக்கம் காற்று வரும். அந்த சைடில் வந்து உங்களுக்கு போர்டு இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். அப்படி செட் பண்ணிங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸில் இருக்கிற காற்று எஸ்எம்பிஎஸ் போர்டையுமே கூல் பண்ணிக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு நம்ம நித்தின் செல் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு போடுறோம் இல்லைங்க, அந்த செல்லையும் வந்து சார்ஜ் பண்ணிக்கும், அது கூல் பண்ணிக்கும். நான் அப்படி தான் ரெண்டையுமே செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சைடு காற்றை உள்வாங்கி இந்த சைடு அப்படியே ஃபேனை அந்த போர்டை கூல் பண்ணி இந்த போர்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு கூல் பண்ணிடுது. அதனால் வந்து இப்படி செட் பண்ணுங்கள். இப்படி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட் அதிகமாக வராது. நான் வந்து கீழே ஒட்டலை, டபுள் சைட் டேப் தான் போட்டிருக்கேன். ஒரு சில டைமில் வந்து தூக்கும், நம்ம வந்து அமுத்தி விட்டுக்கணும். அது நான் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல்லாக சார்ஜ் ஏறிச்சுன்னா உங்களுக்கு ஹீட் வந்து அந்த டபுள் சைட் டேப்பில் கீழே பட்டு அதே மாதிரி ஃப்ளைவுட்டில் பட்டுரும். நான் ஃப்ளைவுட்டில் ஹோல்ஸ் போட்டு தான் ஒன்றும் பண்ணியிருக்கேன். அதான் பாருங்கள், இதெல்லாம் ஸ்க்ரூ பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு இந்த ஹோல்டர் பூராமே ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஒரு துளி சேக் இருக்காது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட வீடியோ பாருங்கள், நம்ம சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் கொடுங்க. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறீங்க, நம்ம நித்தின் செல் வந்து சார்ஜ் பண்ணி பேட்ரி அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட் போட்டு மெட்டீரியல் வாங்காமல், அதாவது மிஷினரிஸ் வாங்காமல் இந்த மாதிரி செய்யலாம். இது யாராவது செய்ய தெரியலனாலும் செய்யலாம். ஆனால் பேசிக்காக தெரியாதவங்க வந்து ஃபீல்டில் வர முடியாது. செய்கிறதுக்கு டைம் இல்லாத நபர்கள் யாராவது இருந்தீங்கனாலும் சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்குண்டான காஸ்ட்டு மட்டும் நான் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதனோட அமௌண்ட்டு வந்து நான் இதில் வீடியோவில் சொல்லலை. ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டில் போயிட்டுருக்கு. போர்டு எடுத்திங்கன்னா அதெல்லாம் காஸ்ட்டு. இதே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு 3 நாள் டைம் எடுத்துக்கிச்சு. நான் விட்டு தான் செஞ்சேன். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.